10ஆம் இடத்துல இருக்கும்போது பெரும்பாலும் 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்துல சூரியனோ, செவ்வாயோ இந்த மாரி கிரகங்கள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாந்தி இருக்கும்போது சில நேரம் சுப கிரகங்களோட சேர்ந்து மாந்தி இருந்தா தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தா வெளியூருக்கு அனுப்பி விட்டுடும். வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுருவோம். சில நேரம் இருக்கிற தொழிலும் கெடுத்து விட்டுடும். சொந்த தொழில் செய்தா நஷ்டம் வந்துடும். இந்த மாரியெல்லாம் சில இதுகளெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறது. மாந்தி பெரும்பாலான இடங்கள்ல எதுவும் நன்மை செய்கிறதாகவே இல்ல. தன்னுடைய குல கர்மங்களை தவிர பரியாவாரம், மீனியாவாரம் இந்த மாரிப்பட்ட இதுகள் செய்கிறது ஒரு இடத்துல சரியா இருந்துட்டு இல்ல. ஒரு சரியான சிந்தனை இல்ல. சரியான ஒரு தொழில் நடத்துறதில்ல. இந்த மாரி பலவிதமான தொழில்ல மாற்றம் இருக்கும். சில ஆளுகளுக்கு வந்து வெளியூர் போய், வெளிநாடு போய் ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அதனால தொழில் வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டான பெரிய தொழில், மதிக்கக்கூடிய ஒரு தொழில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த கட்டத்துல மாந்தி இருந்தாலும் மாந்தினால எந்த நன்மையும் கிடையாது. செய்றதில்ல அது. ஒண்ணே ஒண்ணு மாந்தி 2 லக்னத்துல இருந்தா நல்லது. இல்ல 11ஆம் ஜாதகத்துல 11ஆம் இடத்துல இருந்தா அந்த மாந்தி ஓரளவு நல்ல வேலை செய்யும். நல்ல பணம் வசதி படைத்தவனாக மாத்திடுது. மற்ற மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் மாந்தினால எந்த பலனும் கிடையாது. ஆயுள் கண்டங்களையும் முன்னோர்களால் நமக்கு வரக்கூடிய விளைவுகளையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாந்தியை வச்சு எல்லா ஜோதிடமும் பார்த்துட்றாங்கன்னா, முன்னால் கர்ம வினைகளுக்கு மாந்தி நமக்கு என்னென்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு போகுது. அப்புறம் மாந்தியை வச்சே வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியதான பிரச்சனை ஜோதிடங்கள் கேரளாவில் நிறைய இருக்கு. இந்த மாந்தியை வச்சு குடும்பத்தில் என்னென்ன தோஷம் இருக்கு, பிரேத தோஷம் இருக்கா, முன்னோர்களுடைய தோஷம் இருக்கா அப்படின்னா இதை வச்சு மாந்தியை வச்சு பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்ணி வாழ்க்கையை மேம்படுத்துகிறாங்க.